இந்த கொஸ்டின் பாரு. இந்த கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்னன்னா டேபிள் போடணும். ஓகே, ஸ்டெப் ஒன்லேருந்து டேபிள் போடணும். இந்த டேபிள் எப்படி போடணும்னா, டேபிள் வந்து இது இசட் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்கல்ல. இது இசட் ஃபைவ்னா ம். எப்பவுமே 5 வேல்யூ எடுத்துக்கணும். 5 வேல்யூ எப்படி இருக்கும்னா 0, 1, 2, 3, 4. எப்பவுமே ஜீரோலேருந்து ஆரம்பிச்சுக்கணும். ஜீரோலேருந்து ஆரம்பிச்சு மொத்தம் 5 வேல்யூ. இசட் ஃபைவ்னா 5 வேல்யூ. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், கொஸ்டின் டேபிள். ரிசல்ட் என்ன குடுப்பாங்களா? இல்ல வேற ஏதாவது ஆமா, குடுப்பானா அந்த ப்ரோ? மாதிரி தான் இசட் ஃபைவ் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. வேற ஏதாவது கொஸ்டின் கூட பார்த்து சொல்றேன். இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க நமக்கு. இது வந்து எத்தனை நம்பர் இருக்குன்னு சொல்றது மட்டும் தான். ஓகேவா? சரி. சரி, ஓகே. இப்போ இங்கே டேபிள் எப்படி போடணும்னா, மேலே 0, 1, 2, 3, 4. அதே மாதிரி கீழே என்ன பண்ணணும், 0, 1, 2, 3, 4. ஓகேவா? இங்கே வந்து என்ன ஆப்ரேஷன் பண்ண போறோம்னா, அதான் இந்த ஆப்ரேஷன் இங்கே போட்டிருக்காங்களா, ப்ளஸ் ஃபைவ்னு போட்டிருக்காங்களா. அது வந்து ப்ளஸ் ஃபைவ் இல்லை, அதுக்கு பேர் வந்து அடிஷன் மாடுலோ ஃபைவ்னு சொல்லி சொல்லுவாங்க. அடிஷன் மாடுலோ ஃபைவ் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் அடிஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் அடிஷன், அதுக்கப்புறம் மாடிஃபை. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அடிஷன். மாடுனா என்ன, மாடுனா மாடிஃபை. உனக்கு தெரியும்ல. இப்போ 10 10 mod 5னா என்ன சொல்ல, ஃபர்ஸ்ட் 10 mod 5னா ஒண்ணுமே இல்லை. 10 ஃபைவால 2 டிவைட் பண்ணுவ. டிவைட் 2 பண்ணிட்டு ஏதாவது ரிமைண்டர் இருந்துச்சுன்னா அதான் அதோட வேல்யூ. இப்போ 10 ஃபைவால் டிவைட் பண்ணா ரிமைண்டர் எவ்வளோ வரும்? 2. ரிமைண்டர். நான் ஆன்சர் கேட்கல. ரிமைண்டர் ஏதாவது மிச்சம் இருக்குமா? இருக்காது. Okay, 0. அப்போ இதோட வேல்யூ 0. அதே 11 மாடிஃபை பண்ணா 1. இதுதான் மாடு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அடிஷன் பண்றோம். அடிஷன் பண்ணிட்டு மாடு வேல்யூ எழுதுறோம். ஓகேவா? சரி. இப்போ ம். ஃபர்ஸ்ட் இங்க பாரு. அந்த மாடுமே எப்போ பண்ணணும்னா, இந்த ஃபைவ்னு ஒரு நம்பர், இந்த ஃபோருங்கிற ஒரு நம்பர் இருக்கா, இந்த ஃபோருங்கிற நம்பரை ஆமா. தாண்டி வந்தா மட்டும் மாடு பண்ணா போதும். அதாவது 5, 6, 7 அந்த மாதிரி நம்பர் வரும்ல நம்ம ஆட் பண்ணும்போது, அப்போ மட்டும் இந்த மாடிஃபை பண்ணா போதும். மற்றபடி பண்ண வேண்டாம். மற்றபடி அடிஷன் மட்டும் பண்ணா போதும். ஃபோருக்கு கீழே வந்துச்சுன்னா இல்ல ப்ரோ. அடிஷன் மட்டும் பண்ணா போதும். ஓகேவா? இல்ல ப்ரோ. புரியல, புரியல. சொல்றேன் முன்னாடி சொல்லுங்க சொல்றேன். ப்ரோ அத. டேபிள் போடும்போது உனக்கு புரியும் பாரு. இப்போ பாரு, 0 + 0 எவ்வளோ? 0. கரெக்டா? 0, 0 + 1, 1. 1, 0 + 2, 2. 2, 0 + 3, 3. 3, 0 + 4, 4. 4, ஓகேவா? அடுத்தது இங்க பாரு, 1 + 0, 0, 1, 1. 1 + 1, 2, 2. 1 + 2, 3, 1 + 3, 4, 4. 1 + 4. 5. இப்போ இந்த நம்மளோட எலமெண்ட்ல 5ன்னு ஒரு நம்பர் இருக்கா? இல்ல. இல்ல இருக்குல்ல, இல்ல இல்ல. அப்போதான் என்ன பண்ணணும்னா, அப்ப அந்த 5 நமக்கு ஆட் பண்ண என்ன நம்பர் வருது, 5 வருதா? அப்ப என்ன பண்ணா, ம். 5 mod 5 போடணும். 5 mod 5ஓட ஆன்சர் என்ன? 0. 0. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணா, 0 போடணும். இப்ப கீழே 2 5 பிளஸ். மாடிஃபைனா என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை வச்சு மாடு பண்ணிடணும். ஆமா, இல்ல இங்க என்ன நம்பர் இருக்கோ இல்ல இங்க கொடுத்துருக்காங்கல்ல, இதை வச்சுதான் மாட் பண்றோம். ஓ! மாடு 5ன்னு போடுறோம்ல இங்க. இப்போ 2 ஓகே, + ஓகே. 0, 2. 2, 2 + 1, 3, 3. 2 + 2, 4, 4. 2 + 3, இந்த இடத்துல 5 வரணும். ஆனா 5 வராது. 5 அப்ப என்ன வரணும். பண்ணும், 5 mod 5, 0, 0. அடுத்து 2 + 4, 6. 6, அப்போ 6 mod 5ன்னு போட்டா 1, 1. அப்ப இந்த இடத்துல 1 போடணும். அடுத்து 3 + 0, 3. 3 + 1, 4. 3 + 2, 5, 5. 5 வருமா? 0. அப்போ 0. இங்க 3 + 3, 6. 3 + 6, 1, 1. 3 + 4, 7, 2. அவ்வளவுதான். அப்போ 4 + 0, 4. 4 + 1, 5 வராது. அப்போ 0. 0, 4 + 2, 1, 6. 6 வராது. 1, 2. 4 + 3. 4, 8. 8 வராது. 3. புரிஞ்சுச்சா? அந்த டேபிள் எப்படி போட்டோம், புரிஞ்சுச்சா? அவ்வளவுதான். இந்த ஒரு டேபிள் மட்டும் போட்டா போதும். இந்த டேபிள் போட்டுட்டு சில ஸ்டேட்மெண்ட் மட்டும், இது இது இப்படி இருக்கிறதுனால இது இதுன்னு சொல்லி சொன்னா போதும். இந்த சம் முடிஞ்சு. ப்ரோ, இதுக்கப்புறம் 4 + 4, 8 தானே ப்ரோ? 8. 8 mod 5 போட்டா, 8 mod 5 போட்டா 5 போயிரும். மிச்சம் எவ்வளோ இருக்கும்? ஓகே, 3. ஓகே. கரெக்டா? கரெக்ட், கரெக்ட். அவ்வளவுதான். இப்போ இது அவ்வளவுதானே வந்து அது? ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் சொல்லணும். இந்த டேபிள் போட்டுட்டு இது கீழே ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். இதுல இருந்து என்னென்ன கிளைம் பண்றோம்னு சொல்லி சொல்லணும். ப்ரோ, இதுல ஓகேவா? ஒரே நிமிஷம். இது ம். வந்து இந்த மாதிரி Z5 தான் கேட்பானா இல்ல வேற மாதிரி கேட்பானா? இது வரைக்கும் கேட்டது அந்த மாதிரி மட்டும் தான் கேட்டிருக்கான். Z5, இந்த இசட், அந்த இசட் தான் கேட்பான். வேற எதுவும் கேட்க மாட்டான். ஓகேவா? இசட் மட்டும் தான் கேட்டிருக்கான். வேற எதுவும் கேட்க மாட்டான். ஒரே ஒரு வாட்டி தான் கேட்டிருக்காங்க ஆமா, அந்த ஒரே பேப்பர்ல. ஒரே இதுல எல்லா கொஸ்டினுமே நீ பாரு, எந்த கொஸ்டினுமே ரிப்பீட் இருந்திருக்காது. இதுல இந்த 4 கொஸ்டின் பாரு, இந்த 4 கொஸ்டின் வேற எங்கேயுமே ரிப்பீட் இருக்காது. அது இந்த 4 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுவுமே வேற எங்கேயும் ரிப்பீட் ஆயிருக்கு. லெக்ராஞ்சி மட்டும் ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி இந்த 4 கொஸ்டின் வேற எங்கேயுமே ரிப்பீட் இருக்காது. இந்த 3 கொஸ்டின் வேற எங்கேயுமே ரிப்பீட் இருக்காது. லெக்ராஞ்சி மட்டும்தான் எல்லா வாட்டியும் ரிப்பீட் ஆகுது.
இவர் லெக்ராஞ்சியுமே கூட மேலே கூட கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கூட கேட்குறாங்க. அதனால இதில் தான் கேட்பான், இதில் தான் கேட்பான்னு கன்ஃபார்ம் சொல்லவே முடியாது. புரியுதா? சரி ப்ரோ, இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லு ப்ரோ. ஸ்டேட்மெண்ட் இது ஸ்டெப் 2ன்னு போட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதிடும். ஓகேவா? ஸ்டெப் 2ன்னு போட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஈச் பாக்ஸ் இந்த எலமெண்ட் இந்த டேபிள் இஸ் ஃபில்டு எக்ஸாக்ட்லி பை ஒன் எலமெண்ட் ஒரு எலமெண்டால தான் ஃபில் ஆயிருக்கு. கரெக்டா? எல்லா டேபிளுமே ஒரு ஒரு ஒன் எலமெண்ட். அந்த ஒன் எலமெண்ட்டும் யாரோடது? நம்ம Z5ல உள்ள எலமெண்ட் மட்டும்தான் இருக்கும். கரெக்டா? எக்ஸாக்ட்லி ஒன் எலமெண்ட் ஆஃப் Z5. இது ஒரு இது. ஓகேவா? இதுல எப்படி இருக்கும்னா அவுட்புட் என்னவா இருக்கும்? the output is A பிளஸ் மாடுலோ 5B. அதாவது இந்த வேல்யூ ஃபுல்லா ஏன்னு எடுத்துக்கிறாங்க, இதை ஃபுல்லா பின்னு எடுத்துக்கிறாங்க. இதோட அவுட்புட்டை தான் ஏ மாடல் அடிஷன் மாடுலோ 5ன்னு சொல்லி சொல்றாங்க. அவுட்புட் இந்த கிளாஸ் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன்.